மீன ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மீன ராசியை பொறுத்தவரை புது புது கண்டுபிடிப்புகளுக்கும் உலகத்தின் மாற்றத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அவர்களோட சிந்தனை தான் இந்த உலகத்தோட அடுத்த விடியலுக்கு வழிவகுக்குங்கிறது மீனராசியோட மிகுந்த முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. மீனராசியை பொறுத்தவரை இந்த மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறது. ரொம்ப பெரிய நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. 4ஆம் இடத்துல பொதுவாக குரு இருக்கிறதே நல்ல பலன் கிடைக்காது. இது அடுத்தது இந்த ராசிக்கே உரிய கிரகமும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு சில செலவுகள் ஏற்படும். நமக்கு இருக்கவில்லையே மற்றவர்களுக்காக, குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ ஒரு சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கும். இதனால் பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான பணம் சேர்ந்துடும். அதே போல் வாகனங்கள், சில பேர் வீடு வாகனங்கள் இதெல்லாம் கூட மாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும். சில பேர் புது வாகனங்கள் வாங்குவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு மாறி போகிறதுக்கான அந்த சிந்தனைகள் புதுசாக மனசுக்குள்ளே உருவெடுக்கும். எப்படி இருந்தாலும் மார்கழி மாதத்தை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த மாதம் தான் போவாங்கன்னா கூட அந்த சிந்தனை இப்போதைக்கு உருவாகிடும். ஒரு பக்கம் பார்க்கும்போது ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கலனா கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு கடன் நெருக்கடி இது போன்றது பெரிய அளவுக்கு கொடுக்க மாட்டார். கொடுத்தா கூட சமாளிக்கிற முடிய அளவுக்கு தான் ஒரு நெருக்கடியை கொடுப்பாருங்கிறதுனால நம்ம அதுக்காக செய்யக்கூடிய செலவுமே ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். ராசியிலேயே சனி இருக்கிறது நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக ஜென்ம சனி பெரிய அளவுக்கு நெருக்கடியை தான் கொடுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் என்ன பண்ணும், ஜென்ம சனியை சமாளிப்பதற்காக நம்ம தொடர்ந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் எப்பப்பெல்லாம் இடைவிடாத உழைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதில் முழு நேரமாக கவனம் செலுத்தும் போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல என்ன பார்க்கும்போது, இது வரைக்கும் சனி பார்த்திங்கன்னா வக்ரமத்தில் இருந்தார், அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா கூட இந்த இடத்துல இன்னொரு பக்கம் அவருக்கு என்ன சிக்கல்னா, செவ்வாயோட 4ஆம் பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியும் மனக்குழப்பமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது எங்கே போய் கொடுக்கணுன்னா, இப்போ சனியை தொழிலாக எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தேவையில்லாத டென்ஷன் உருவாகும். ஒன்று சக எம்ப்ளாயீஸால் உருவாகலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற அளவுக்கு வேலையை விட அதிக அளவுக்கு இருக்கலாம். இல்லை வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் கவனம் செலுத்துறது தான் அதுக்கான பரிகாரமாக இருக்குமே தவிர, அதனால் அவசரப்பட்டு இதை மாற்றுவோமா, அடுத்த ப்ராஜெக்ட் போவோமா, அடுத்த கம்பெனிக்கு போவோமாங்கிற எண்ணம் வராமல் இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த பலன் அப்படியே மாறிடும். 10ல் சூரியன் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா செவ்வாயோடு சேர்ந்துருக்கனால ஒரு நெருக்கடியை தான் கொடுக்கும். அடுத்து மாற்றம் வரும்போது இந்த நெருக்கடியிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குங்கிறதுனால அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாங்கிறத மட்டும் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நம்ம எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு வர மாதிரி கோச்சாரத்தில் சூரியன் செவ்வாய் சனி தொடர்பு ஏற்படும் போது நரசிம்மர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த நரசிம்மர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து தொடர்ச்சியாக ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும். மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியிலேருந்து ஒரு மீண்டு வர்றதுக்கு நல்ல பரிகாரம் இருக்குங்கிறனால தான் இந்த நரசிம்மர் வழிபாட்டை தொடர்ந்து வலியுறுத்துறது. அடுத்து பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் கேது இருக்குது. பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி கொடுப்பதிலும் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு தான் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. பொதுவாக ராகு கேதுக்கள் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அதுக்கு வலிமை அதிகங்கிறதுனால இப்போ மீனராசிக்கு என்ன தான் நெருக்கடி இருந்தால் கூட 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுனால இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் வேலைகள் சற்று கடுமையாக இருக்கும். இந்த மாதத்தில் கேப் இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸியாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு மீண்டு வரலாம்ங்கிறது உண்மையாக இருந்தால் கூட இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி பார்வையினால் நமக்கு மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கலாம். தேவையில்லாத செலவுகள்லாம் கூட ஏற்பட்டால் கூட அதையெல்லாம் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் நிலவரம் மாறிடுங்கிறதுனால அது வரைக்கும் கவனம் செலுத்தினா போதுமானது. அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது. இது ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம்னு சொல்லலாம். மாதத்தோட 2 வாரத்துக்குள்ளே தான் அந்த 2 கிரகமும் 9ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருப்பது ஓரளவு மன மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும்.
வெவ்வேறு இடைவெளிகள், வெவ்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் பார்த்தீங்கன்னா மாதத்தோட தொடக்கம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து வேணுகோபாலசாமி வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன், அது ஒரு சுபக்கிரகம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து பாதகாதிபதியாக இருந்தால் கூட 9ஆம் இடத்தில் இருப்பது வந்து நல்ல பலனையை கொடுக்குங்கிறதுனால மன மகிழ்ச்சியோடு தொடுங்க. எப்போல்லாம் மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கோ, எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த இசையையோ பாட்டையோ கேட்கும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, அப்புறம் செவ்வாயும் இருக்குது. இந்த சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் செவ்வாயின்னு பார்க்கும்போது ராசிக்கு வந்து 2க்கும் 9க்குரிய கிரகம். 9க்குரிய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சூரியன் எந்த ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும், எந்த பாவத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் 10ஆம் இடத்தில் இருப்பதும் திக்பலம் தான், செவ்வாய் இருக்கிறதும் திக்பலம் தான். இங்கே என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே நெருப்பு கிரகமாக இருந்து அது போய் 10ஆம் இடத்துல உட்கார்றதுனால எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் நெருக்கடியையும் உண்டாக்கி கொடுக்கும். அதனால் பார்க்கும்போது வேலை ரீதியாக வந்து ரொம்ப டென்ஷன் இருக்குங்கிறத புரிஞ்சிக்கலாம். இதுக்கு முக்கியமாக இன்னொரு காரணம் பார்க்கும்போது ஏற்கனவே வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஒரு 2 வாரங்களுக்குள்ள திரும்பவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேர்ந்துடுறதுனால 4 கிரகங்களோட சேர்க்கை வந்து 10ஆம் இடத்துல இருக்கும். இதுக்கு சனியோட பார்வை இருக்கும். குருவோட பார்வை என்னதான் இருந்தால் கூட குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு தான் அதோட தன்மை முழுமையாக கிடைக்குங்கிறதுனால இந்த 4 கிரகங்கள் 10ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கும்போது தொழில் செய்யக்கூடிய இடத்துல பார்க்கும்போது ஏண்டா வேலைக்கு செய்கிறோம், என்ன பிரச்சனையை எப்படி தான் தீர்க்கிறதுன்னு தெரியாமல் சில நெருக்கடிகள் உருவாகும். அதே போல் மகிழ்ச்சியாக இருக்கோமோ துக்கமாக இருக்கோமோ, என்னடா அது எல்லாத்தையும் திறந்துட்டு வாழ்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சன்னியாசியோட மனநிலையை உருவாக்கக்கூடிய சூழல் இருந்தால் கூட இது எல்லாமே தற்காலிகம்தான். ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லா கிரகங்களும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். வெவ்வேறு பிரச்சனைகள் செலவுகள் இருந்தால் கூட பெரிய அளவுக்கு நெருக்கடியாக எடுத்துக்காமல் இந்த மாதங்களில் வந்து நீங்கள் சித்தர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லாயிருக்கும். 18 சித்தர்கள் ஒருத்தரோட ஜீவ சமாதிகளுக்கு போய் நீங்கள் வழிபட்டிங்கன்னா இன்னும் நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பாம்பாட்டி சித்தர் மருதமலை அந்த பகுதியில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பாம்பாட்டி சித்தரோட ஜீவசமாதியை வழிபடுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் வழியில் நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதனால் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஓரளவு இந்த நெருக்கடியிலேருந்து விடுபட்டு இருப்பாங்க. அல்லது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் பணிபுரியவர்களுக்கும் ஓரளவு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் பார்க்கும்போது முதல்ல வந்து இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும், வேறு இடத்துக்கு போகணுங்கிற மாற்று சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்தால் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். மீன ராசிக்கு மார்கழி மாதத்தை பொறுத்தவரை இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில், ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு நல்ல நிலை இருப்பதனால எப்பப்பெல்லாம் நாகாத்தம்மன் கோயில், புற்றுள்ள அம்மன்கள்லாம் எப்போ சந்திக்கிறீங்களோ அப்போ அந்த கடவுளெல்லாம் கும்பிட்டு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, மீன ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதே போல் இன்னொரு தொடர் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.